சொல்லுவாங்க, தொழில் இல்லாதவங்க, கல்யாணம் செட் ஆகாதவங்க இந்த துவாவை தான் ஓதுது. உடனே சொல்ல ஆரம்பித்தாங்க, லா தக்துலூஹு, பிள்ளைய கொலை செய்யாத, ஏண்டா குர்ரத்து ஐனுன் லீ வலக், எனக்கும் உனக்கும் இந்த பிள்ளை பார்க்கும் பொழுது கண் குளிர்ச்சியாக இருக்குது. அஸா ஐ யன்ஃபஅனா அவ் நத்தகிதஹு வலதா, ஒன்று இந்த பிள்ளை எங்களுக்கு பிரயோஜனம் தரும், அல்லது இந்த பிள்ளையை வளர்ப்போம். அன்றே ஆசியாவுடைய உள்ளத்தில் அல்லாஹ் இந்த பிள்ளை எனக்கு ஒரு நாள் பிரயோஜனம் தரும் என்பதெல்லாம் போட்டுட்டான். அந்த சொல்லுடைய பரக்கத்து தான் பிற்காலத்தில் ஆசியா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்டது. இப்பொழுது பிள்ளையை கொண்டு வந்து வளர்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய்க்கு தெரியா பிள்ளைக்கு நடந்துட்டு அப்படின்னு நதியில போட்டது மட்டும்தான் தாயுடைய வேலை. வஅஸ்பஹ ஃபுஆது உம்மி மூசா ஃபாரிகா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயுடைய உள்ளம் இப்ப கஷ்டப்படுது. எங்க புள்ள எங்க என்று கஷ்டப்படும் பொழுது, இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சகோதரி இருந்தாங்க. சகோதரியை அனுப்பினாங்க, போய் பார்த்துட்டு வாங்க மூசா எங்க அப்படின்னு. இப்ப சகோதரியும் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா புல்ல ஃபிரௌனுடைய மாளிகைகளுக்கு புல்ல இருக்குது. இப்பொழுது அல்லாஹ் என்ன செஞ்சான், ஆசியாவுடைய உள்ளத்துல அன்பை போட்டான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அன்பை. புள்ளைய வளர்த்தா பிள்ளைக்கு பால் கொடுக்கணும், யாருடைய பாலையும் புள்ள குடிக்கதில்லை. வஹர்ரம்னா அலைஹில் மராதிஅ, ஃபிரௌன் அறிவிப்பு செய்தான், பிள்ளைக்கு பால் கொடுக்கிற செவிலி தாய்மார்கள் வாங்க மாளிகைக்கு. இந்த நேரம் எல்லா பெண்களும் மூசா அலைஹிஸ்ஸலாத் எடுத்து பால் கொடுத்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் வேணாண்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயும் போறாங்க. தாய் தூக்கினதோட மூசா அலைஹிஸ்ஸலாம் பால் குடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் அல்லாஹ் பால் கொடுக்க வச்சுட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபரதத்னாஹு இலா உம்மிஹி கை தகர்ர ஐனுஹா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயுடைய கண் குளிர்ச்சிக்காக பிள்ளையை நாங்க திருப்பி கொடுத்தோம். இப்ப பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டு பால் குடிக்குது வீட்டுல, ஆனா வளர்றது மாளிகையில. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் மாளிகையில வளர்ந்து பருவ வயது எத்தியதற்கு பிறகு ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் பெரியாள் ஆயிட்டாங்க. சிட்டிக்கு போறாங்க. மிஸ்ருடைய டவுனுக்கு போனா 2 பேர் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறார். 2 பேர் சண்டை பிடிக்கிறத பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் என்ற பனு இஸ்ரவேலர்கள் 2 கபீலா, ஒன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபீலாக்கு தான் சொல்றது பனி இஸ்ராயில், ஃபிரௌனுடைய கபீலாவுக்கு சொல்ற கிபுத்திகள். பனு இஸ்ரவேலை சேர்ந்த ஒரு மனிதனும் கிபுத்தியை சேர்ந்த ஒரு மனிதனும் சண்டை பிடிக்கிறார். இப்ப பனு இஸ்ரவேலை சேர்ந்த மனிதன் மூசா அலைஹிஸ்ஸலாத்திடத்த உதவி கேட்கிறார், எனக்கு உதவி செய்ய மூசா. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் என்ன செஞ்சாங்க, ஃபவக்கஸஹு மூசா, ஒரு அறதான் அரைஞ்சாங்க அவனுக்கு, ஃபகதா அலை, உடனே மௌத்தாயிட்டான். திபுத்தியை சேர்ந்தவன் உடனே மௌத்தாயிட்டான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பயம் பிடிச்சிச்சு. கால ஹாதா மின் அமலி ஷைத்தான், ஷைத்தாண்ட வேலையாயிட்டே, ஒரு அடிதானே அடிச்சேன், மௌத்தாயிட்டான். இப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் இஸ்திக்ஃபார் செய்தாங்க. அந்த துஆ தான் இது. சொல்லுங்க, ரப்பி இன்னி ظلمت نفسي فاغفر لي فغفر له إنه هو الغفور الرحيم. ரப்பி இன்னி ظلمت نفسي, ரப்பே எனக்கே நான் அநியாயம் செய்து கொண்டேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கிறார். ரப்பி இன்னி ظلمت نفسي فاغفر لي, அல்லாஹ் என்ன மன்னிச்சு. இது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய இஸ்திக்ஃபார். நாங்க ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் தொழுகையில ஓதுறதுக்கு ஒரு துஆ சொல்லித்தார். நபி அவங்க ஒரு துஆ படிச்சு கொடுத்தாங்க தொழுகையில ஓத, அதுவும் தஷஹுதுல ஓதுவோம். ரப்பி இன்னி ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب الا انت فاغفر لي مغفرة من عندك வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். இதே வார்த்தை அத்தஹியாத்துல ஸலவாத் முடிஞ்சதுக்கு பிறகு நாங்க இதை ஓதுவோம். ரப்பி இன்னி ظلمت نفسي, என் நஃப்ஸுக்கு நான் அநியாயம் செய்து கொண்டேன். எதுக்கு அநியாயம் செஞ்சு கொண்டேன்? நஃப்ஸ் பொல்லாதது.
நஃப்ஸ் இருக்குதே, நஃப்ஸுக்கு நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது அதே வார்த்தை தான். ரப்பி இன்னி ظلمت நஃப்ஸி, என்னுடைய நஃப்ஸுக்கு நான் அநியாயம் செய்து கொண்டேன். அதே வார்த்தையை தான் நாங்கள் என்ன செய்யறோம், ஒவ்வொரு தொழுகையிலையும் அத்தஹியாத்துல என்ன செய்யறோம், ரப்பி இன்னி ظلمت நஃப்ஸி. பாடம் இல்லாதவங்க பாடமாய் கொள்ளும், அல்லாஹ் நஃப்ஸுக்கு நான் அநியாயம் பண்றேன். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் இஸ்திக்ஃபார் செஞ்சாங்களா? செஞ்சுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, ஆனா பயம் உள்ளத்துல, செய்தி பரவு தானே. ஒரு மனிதனை கொலை செஞ்சா கதை வராதா? கொலையை விடுங்க, வாயால ஒரு சொல்லிட்டீங்க அது போயிடும். அதனாலதான் நாவிலிருந்து சொல் வெளி வார வரைக்கும் நீங்க எஜமான். வாயினால சொல் வெளியே வந்துட்டுன்னு வைங்க, சொல்லுக்கு நீங்க அடிமை. சொல்லுக்கு நீங்க என்ன, யாரிடத்திலையும், உங்களோட நண்பரிடத்துல கூட இன்னொருவரை பத்தி சொல்லிடக்கூடாது. ஏனென்றால் அவர் இன்னொருவனுக்கு நண்பராக இருப்பார். அவர் இன்னொருவனுக்கு நண்பர். நீங்க என்ன சொன்னீங்களோ அது அப்படியே அவரோட காதுக்கு போய் சேரும். வாயால சொல் வந்துச்சுன்னா முடிஞ்சு, அவ்வளவுதான். சொல் வந்துடப்படாது. ஒருத்தரை பத்தி உங்கள்கிட்ட சொல்றாங்க ஒரு வார்த்தை, சரி கேட்டுட்டு சும்மாரி, நீங்க ஒன்றும் பேச போயிடாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும் இப்ப வெளியே வரும், இது வெளியே வந்தா எப்படி இருக்கும். சரி, பயந்து பயந்து திரும்ப போறாங்க சிட்டிக்கு. ஃபஸ்பஹ ஃபில் மதீனதி காயிஃபன் யதரக்கப், முன்னுக்கு பின்னுக்கு பார்த்துட்டு போறாங்க. நேத்து சண்டை பிடிச்ச அதே ஆள் திரும்ப இன்னத்தோட சண்டை பிடிக்கிறான். சண்டைக்காரன் இவன், நேத்து சண்டை பிடிச்சானே அவன் திரும்ப இன்னத்தோட சண்டை பிடிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோபம் வந்து இவனை பிடிக்க போனாங்க. யார? பனு இஸ்ராயில் சண்டை பிடிச்சானே அவனை பிடிக்க போன நேரம் அவன் உடனே சொல்லிட்டான், யா மூசா அதுரீது அன் தக்துலனி கமா கதல்த நஃப்ஸம் பில் அம்ஸ். நேத்து மூசா ஒரு ஆளை கொண்டதை போல என்னையும் கொல்ல போறியா மூசா அப்படின்ட்டான். உடனே அவனுக்கு காதுல விழுந்துட்டு, இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் அவனை கொலை செஞ்சான். உடனே போய் என்ன செஞ்சிட்டான், அவன் ஃபிரௌனுடைய சபையில சொல்லிட்டான், அந்த கிபத்திய கொலை செஞ்சது யாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். தேடிட்டு இருந்தாங்க யார் கொண்டது அப்படின்ட்டு. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருக்கேலுமா மிஸ்ர்ல? இப்ப இருக்கேல. இப்பதான் மிஸ்ர விட்டு வெளியிறங்குறாங்க. وَجَاءَ رَجُلٌ مِّنْ أَقْصَى الْمَدِينَةِ يَسْعَى قَالَ يَا مُوسَى إِنَّ الْمَلَأَ يَأْتَمِرُونَ بِكَ لِيَقْتُلُوكَ. சொன்னாங்க, மூசா இப்ப உங்களை கொல்றதுக்கு திட்டமிட்டுட்டாங்க, தயவு செஞ்சு மிஸ்ர விட்டு போய்த்திரு. என்ன செய்யறது? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபഖரஜ மின்ஹா காயிஃபன் யதரக்கப், பயந்து பயந்து வெளியாகிறாங்க. இப்ப மிஸ்ர விட்டு எங்க போறாங்க? மதியன், பக்கத்தூர் நாட், பக்கத்தூர். அங்க போகும்பொழுது கேட்டதான் ரெண்டாவது துவா, 62வது துவா இருக்குதே, சொல்லுங்க. ரப்பி நஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். யா அல்லாஹ், அநியாயக்கார சமூகத்தை விட்டு என்ன பாதுகார். ரப்பி நஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். நீங்க எங்க போனாலும் உலமாக்கள் இந்த துவாவெல்லாம் கேட்பாங்க. ஒவ்வொரு துவாக்கும் ஒரு கருத்து, சும்மா துவா கேட்கறதில்ல. அவங்க உதாரணமா கியாமுல் லைல் எடுத்தாலும் சரி, என் மக்காவுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் துவா கேட்பாங்க. ஒவ்வொரு துவாவிலும் அர்த்தம் இருக்கு. ஏன் இந்த துவா கேட்கிறாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்பி நஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன், அநியாயம் செய்த சமூகத்தை விட்டு அல்லாஹ் என்ன பாதுகாருன்னு துவா கேட்டார். இப்போ சின்ன பிள்ளைகள் தொழுவிக்காங்க தானே, அவங்களுக்கு கருத்து தெரியாதெல்லாம். அவங்க கொஞ்சம் முத்தி மேலாகி ஆலிமாயி இப்போ பிள்ளையில ஹாஃபிஸாக்கி போட்டு கலத்தி எடுக்கிறது. அது இப்போ ஒரு மாடர்ன் ஆயிடுச்சு. என்ன மாடர்ன்டா, பிள்ளைய ஹாஃபிஸ் ஆக்குறது. ஹாஃபிஸ் ஆக்கி போட்டு என்ன செய்யறது? போகிறோம் ஹாஃபிஸ் ஆக்கி போட்டு இது எப்படி என்றா, அதுக்கு பிறகு அவரை குர்ஆனை விளங்க வைக்க விடுறல்ல. அவர் குர்ஆனை விளங்கினத்துக்கு பிறகு 3வது கட்டம் அவர் குர்ஆனை விளங்கப்படுத்தும். அந்த லெவலுக்கு வந்தா தான் அவர் என்ன முதிர்வு நிலையை அடைஞ்சிட்டார். பிள்ளை ஹாஃபிஸ் ஆயிட்டு, கதை முடிச்சு. அது மட்டும் ஹாஃபிஸ் ஆகிறது ஒரு பகுதி. அந்த காலத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி 10 வயசுல ஹாஃபிஸ் ஆகிட்டாங்க. இமாம் புகாரி எல்லாம் 11 வயசு 12 13 வயசு தான் ஹாஃபிஸ் ஆகுறது. 15க்கு போறோம் ஹாஃபிஸ் ஆகிறது கஷ்டம். சரி, ஹாஃபிஸ் ஆகி முடிஞ்சா குர்ஆனை மனனம் செஞ்சாச்சு, அவ்வளவுதான். அடுத்த கட்டம் என்ன? மனனம் செய்த குர்ஆனுக்குள்ள என்ன இருக்குதுன்னு படிக்கத்தான் 8 வருஷம் போடும். எத்தனை வருஷம் போடும்? 8 வருஷம். என்னத்துக்குன்னு கேட்பாங்க நீங்க. 8 வருஷம் அதுக்கு தான். 8 வருஷம் போதா? ஏன்? இந்த குர்ஆனுக்கு என்ன இருக்குதுன்றத ஒரே அடியா படிக்கல.
ஒரே அடியா படிக்க இயலாது. அது எப்படி படிக்கணும்டா, கிரேமரை படிக்கணும் வேறையா, சட்டங்களை படிக்கணும் வேறையா, ஹதீஸை படிக்கணும் வேறையா, படிச்சு 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 ஒரு நாளைக்கு மதரசால 10 ஆயத்தம் படிக்கல, அதுக்கு மேல படிக்கல. 10 ஆயத்து படிக்க கொள்ள வைத்திரும் நாள், 10 படிச்சுட்டு வரக்கொள்ள 8 வருஷம் போயிடும். அதுக்கு பிறகுதான் அடுத்த 3வது தரத்துக்கு வரணும். படிச்சதை எப்படி ஒரு பொதுமகனுக்கு விளங்கப்படுத்துறது. படிச்சதை படிச்சவனுக்கு விளங்கப்படுத்துறது வேற, படிச்சதை படிச்சவனுக்கு விளங்கப்படுத்துறேன்னு. ஒரு ஆள் நல்ல இங்கிலீஷ் படிச்சவர், இங்கிலீஷ் படிச்சுட்டு இருந்தாராம். அப்ப ஒரு கிராமம் ஒன்றுக்கு போறார், ஜும்மா ஒன்று ஓது. இங்கிலீஷ் படிச்சு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லு புதுசாக பாடமாக்குறதானே. இவர் ஜும்மா ஓத போல என்ன செஞ்சாராம், கிராமம் அந்த ஊரில் ஒருத்தருக்கு எல்லாரும் இந்த வயலுக்கு போகிறவங்களும் மீன் பிடிச்சிட்டு வரவங்களும் வேட்டையாடிட்டு வரதும் ஜும்மாவுக்கு வந்தீங்க. இவர் ஜும்மாவுக்கு போனவர் அரவாசி தமிழும் அரவாசி இங்கிலீஷ்லேயும் ஜும்மா ஓதிக்கார். என்னென்ன பாஷையில் சொன்னாராம், லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லானதான் நாங்கள் ப்ரொடைஸ் போகலாம் தரோம். உதாரணத்துக்கு என்ன, உலகத்தில் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லானதான் எங்கே போகலாம், பேரடைஸ் போகலாம், அப்படி இப்படி போகுது. ஜும்மா முடிஞ்சதுக்கு ஒருத்தர் எழுப்பி, என்ன தம்பி ஜும்மா ஓதின, இது என்ன பேசுனீங்க, நீ ஒன்றும் விளங்கல எங்களுக்கு. இவர தரத்தை கொண்டு போய் என்ன செஞ்சாரு, பொதுமக்களுக்கு பேசுறார். இப்போ இவருக்கு விளங்குறது பொதுமக்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு முறை, அதை படிக்கிறதுக்கு ஒரு காலம் போய்த்து, அதை விளங்கப்படுத்துறதுக்கு என்ன செஞ்சிடும். இப்போ பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னதெல்லாம் என்ன, ஈமான் எந்த அளவு, கோதுமை கொட்டை அளவு. கோதுமை கொட்டையை விளங்கப்படுத்துறது PhD முடிச்சுக்கணுமா? அணு அளவு, அணுவை விளங்கப்படுத்துறதுக்கு தூசி அளவு, பருப்பளவு. ஏன் இதெல்லாம் சொன்ன, இது விவசாயிக்கும் தெரியும், மீன்காரனுக்கும் தெரியும், வேட்டக்காரனுக்கும் தெரியும், பெரிய பெரிய முஆத் பின் ஜபல் முஃப்திக்கும் தெரியும். இன்னொரு காலம் வரும், அதை விளங்கப்படுத்தும். மக்கள் விளங்கப்படுத்தாட்டி தனக்கிட்ட இருந்து என்ன செய்யும்? இவ்வளோ படிச்சுட்டு நான் மட்டும் இதை படிச்சு எனக்குள்ள வச்சிருந்து என்ன செய்யும்? அது அப்படியே என்னோட எத்தனையோ பேர் இந்த குர்ஆனை படிச்சு படிச்சு அப்படியே மௌத்தா போய்த்தாங்க. அதை வெளியே சொல்ல கிடைக்கல. வெளியே சொல்றதுக்கு என்ன, ஒரு ஊர்ல 2 பேர் 3 பேர் தான் அப்படி வருவாங்க அந்த தகமைக்கு. என்ற மக்களுக்கு இதை விளங்கப்படுத்துற ஒரு முறை இருக்குதே, அது ஆக கஷ்டம். அது அனுபவத்திலாம் வரும். அது எதுல வரும்? இப்போ இவ்வளோ துவாக்கள், இவ்வளோ குர்ஆன்கள் ஏன் விளங்குது இல்லைன்னு நீங்க கேட்டா, நாங்க பிள்ளைகளை ஹாஃபிஸ் ஆக்குறது, சரி ஹாஃபிஸ் ஆக்கி முடிஞ்சு அது பிறகு எடுத்தாச்சு இல்லை, அது பிறகு ஆலிமாகணும், விளங்கணும், அது பிறகு விளங்கப்படுத்துற காலம் வரும். ஒரு 35-40 வயசாக கொலான் அந்த லெவலுக்கு வருவாங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட 2வது துவா இது. இப்ப துவா கேட்டு என்ன செய்யறாங்க, மிஸ்ர விட்டுட்டு எங்க போயிட்டாங்க, மதியனுக்கு போறாங்க. ஊருக்கு மதியனுக்கு போனா, மதியன்ல என்ன நடக்குதுண்டா, அந்த ஊர்ல ஒரு இடத்துல தண்ணி கொடுக்கிற இடம், ஒரு கிணம் ஒன்று இருக்குது, ஒரு கிணறு. அந்த கிணத்துல 2 பெண்கள் தண்ணி எடுக்க வந்திருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அந்த 2 பெண்களுக்கும் உதவி செய்யறாங்க. அந்த 2 பெண்களும் தங்களுடைய ஆடுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. கிணத்துக்கு மேலே பெரிய கல் ஒன்று இருந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் பலசாலி தான், கல்லை வெளியெடுத்து தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. தண்ணியை கொடுத்ததுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மர நிழல்ல போயிருந்து ஒரு துவா கேட்கிறாங்க. அதான் 3வது துவா. என்ன துவா ஓதுங்க, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். இந்த துவா மிக முக்கியமான துவா என்று உலமாக்கள் சொல்றாங்க. ஏன் முக்கியமான துவா? இப்ப மர நிழல்ல போய் இந்த துவா, ரப் யா அல்லாஹ், நான் உனக்கிட்ட ஃபகீராக விருந்தாளியா வந்திருக்கிறேன். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். அவ்வளவுதான் துவா கேட்டார். துவா கேட்டுட்டு மர நிழல்ல இருக்கிறாங்க. அந்த தண்ணி எடுத்து கொடுத்தாங்களே 2 பெண்கள், அந்த 2 பெண்கள்ல ஒரு பெண் வாரா நடந்து, வஜாது இஹ்தாஹுமா தம்ஷி அல இஸ்திஹ்யா, வெக்கத்தோட நடந்து வாரா ஒரு பெண் வந்து சொன்னாங்க, எங்கட வாப்பா உங்களை கூப்பிடுறார், ஏனென்றா நீங்க தண்ணி எடுத்து தந்ததுக்கு கூலிதாரது. அப்பதான் விளங்கி கொண்டாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் வாப்பா தான் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். அவங்களோட வாப்பா யாரு? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா கபூல் செய்யப்பட்டுச்சு. என்ன துவா? ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். சொல்லுவாங்க, தொழில் இல்லாதவங்க, கல்யாணம் செட் ஆகாதவங்க இந்த துவாவை தான் ஓதுது. தொழில் செட் ஆகுது இல்லை, கல்யாணம் ஒழுங்காவது இல்லை, இந்த துவாவை